நமது இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு முன்னதாகவே தமிழகத்துக்கான பிரதிநிதித்துவம் சரியா கிடைக்கப்பெறவே இல்லை. இன்னைக்கு நேத்து மட்டும் இல்லைங்க, பல வருடங்களாகவே நம்ம ஏமாற்றப்பட்டுட்டு தான் இருந்துட்டு இருக்கோம். 1931ஆம் ஆண்டுல தமிழகத்தோட மக்கள் தொகை 2.5 கோடியா இருந்துச்சு. அப்பவுமே நமக்கான பிரதிநிதித்துவம் சரியா கிடைக்கவே இல்லை. இதனால தென் மாநிலங்கள் பலவுமே ரொம்ப சவால்களை சந்திச்சுது. மக்களுக்கான ஒரு உரிமையை பெறறதா இருக்கட்டும், ஒரு திட்டத்தை கொண்டு போகிறதா இருக்கட்டும், தென் மாநிலங்கள் ரொம்பவே புறக்கணிக்கப்பட்டுச்சு. வட மாநிலங்களுக்கு இந்த நிலைமை எதுவுமே ஏற்படல. காரணம், அவங்க மக்கள் தொகையை கட்டுப்படுத்தவே இல்லை. கட்டுப்படுத்தப்பட்ட மக்கள் தொகை தான் ஒரு நாட்டோட பொருளாதார வளர்ச்சிக்கு ஒரு முக்கியமான அடிப்படை. ஆனா இது வட மாநிலங்கள் கண்டுகொள்ளாததால அவங்களோட எம்பிக்களோட எண்ணிக்கை ரொம்பவே அதிகமாகிட்டு இருந்தது. தென் மாநிலங்களோட எம்பிக்களோட எண்ணிக்கை குறைய ஆரம்பிச்சது. இதனால தென் மாநிலங்களுக்கும் வட மாநிலங்களுக்கும் சரிசமமான எம்பிக்களோட எண்ணிக்கை கிடைக்கவே பெறல. ஒருவேளை 2026ஆம் ஆண்டு தொகுதி மறுசீரமைப்பு கொண்டு வந்தா அது வட மாநிலங்களுக்கு ரொம்பவே ஆதரவா இருக்கும். அதே சமயம் தமிழ்நாடு ரொம்பவே மோசமான நிலைமைக்கு தள்ளப்படுறது நமக்கு தெளிவா தெரியுது. தமிழ்நாட்டுல இருக்கிற எம்பிக்களோட எண்ணிக்கை அதிகமாகறதுக்கு வாய்ப்பே இல்லை. இருக்கிற எம்பிக்கள் குறையறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இது நீதிதானா அப்படின்றத மத்திய அரசு தான் முடிவு செய்யணும். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.